ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நிமிஷத்துல ஒரு செய்யுள் அப்படின்றது பார்க்க போறோம். அந்த வகையில என்ன கேட்டீங்கன்னா 7வது பழைய புத்தகத்துல இருக்கக்கூடிய செய்யுள் தான் பார்க்க போறோம். என்ன கேட்டீங்கன்னா பண்ணின் இயற்கையை வைத்த பண்பனை போற்றி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்டார்ட் ஆகக்கூடிய பாடல யார் எதிர்ப்பாங்க கேட்டா திருவிக்கா அப்படின்றவர் இருப்பாரு. இதுக்கான சொல் பொருள் என்னென்ன பண்ணுன்னு கேட்டா இசைன்னு சொல்லுவோம், வன்மைன்னு கேட்டா கொடைத்தன்மைன்னு சொல்லுவோம், போற்றி அப்படின்னா வாழ்த்துகிறேன் அப்படின்றது சொல்லுவோம். திருவிக்கா அப்படின்றதோட விரிவாக்கம் கேட்டா திருவாரூர் விருதாச்சலனார் மகனார் கல்யாண சுந்தரன்றதா திருவிக்கா அப்படின்னு சொல்லியிருப்போம். இவர் என்னன்னு கேட்டீங்கன்னா இவர் பிறந்த இடம் கேட்டா காஞ்சிபுரத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய துல்லம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏரியா, அது தண்டலம் சொல்லுவாங்க. இவருடைய சிறப்புகள் என்னன்னு கேட்டா தொழிலாளர் நலனுக்கும் பெண்கள் முன்னேற்றத்துக்கும் என்ன கேட்டீங்கன்னா பாடுபட்டவர். அது மட்டும் இல்லாம மேடை தமிழுக்கு இலக்கணம் வகுத்தவர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது இல்லாம தமிழ்நாடையை போற்றி இவர் வணங்குறதுனால இவருக்கு இன்னொரு பேர் என்ன கேட்டா தமிழ் தென்றல் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு பேரும் இருக்கு. இவருடைய பணி அப்படின்னு கேட்டா ராயப்பேட்டை வெஸ்லி பள்ளியில தமிழ் ஆசிரியர் இருந்திருப்பாரு. அது மட்டும் இல்லாம நவசக்தியில என்ன கேட்டீங்கன்னா ஆசிரியரா இருந்திருப்பாரு. அது மட்டும் இல்லாம இவர் எழுதிய படைப்புகளை கேட்டா மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும் பெண்ணின் பெருமை தமிழ் தென்றல் உரிமை வேட்கை முருகன் அல்லது அழகு. இவருடைய காலம் என்ன கேட்டா 1883 இருந்து 1953 வரைக்கும். இவர் எழுதின இந்த பாடல் எந்த புத்தகத்துல இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இவர் எழுதின பாடல் பொதுமை வேட்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல்ல போற்றி என்னும் தலைப்புல இருக்கு அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. இந்த பொதுமை வேட்டல் அப்படின்ற கேட்டா 44 தலைப்புகள் அப்படின்றது இருக்கும். இதுல எவ்வளவு பாக்கலா இருக்குன்னு கேட்டா 430 பாக்கலால் ஆக்கப்பட்டிருக்கும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. இப்ப வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கான கொஸ்டின் கேட்டா இந்த கோடிட்ட இடத்துல பொறுத்திருக்கா திருவிக்கா பிறந்த ஊர் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாம திருவிக்கா இயற்றக்கூடிய பொதுமை வேட்டல் நூல்ல எவ்வளவு பாக்கள் இருந்துச்சு அப்படின்றதையும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை கீழே தெரிவிச்சுட்டு போங்க.